என் பேர் ஜனகன், காணாத சுடர் படத்தோட டைரக்டர். ஃபர்ஸ்ட் இங்கே இருக்க ப்ரெஸ் எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா படத்தை கண்டிப்பாக மக்கள்கிட்ட நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும், கொண்டு போய் சேர்த்துருவீங்கன்னு நம்புகிறேன். அந்த ஒரு புதிய முயற்சியில் விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து எடுத்த படம் தான் இந்த காணாத சுடர். ஸோ முழுக்க முழுக்க பசங்க மட்டுமே, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மட்டும் 2 பேர் இருப்பாங்க. மற்றபடி எடிட்டர், டிஓபி, டைரக்ஷன் எல்லாமே வந்து நாங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக பண்ண படம் தான் காணாத சுடர். உண்மையிலேயே ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது இப்போ உள்ள இளவட்டங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களாலையும் பல சாதனைகள் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சாங்ஸ் எல்லாமே அருமையாக இருந்துச்சு. அதில் ஒரு சாங்கு வந்தே வந்தே மாதரம் இனி காஷ்மீர் கன்னில் பூ வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஓடாத அர்த்தம் போல அதனால் கண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா அப்போ சொன்னார் பாடலாசிரியர். சொன்னாங்க ஜிஜு படிக்கல் சார், அது வந்து கண்ணு இல்லைங்க கன்னு அப்படின்னாங்க. அது உண்மையிலே தான். அந்த கன்னில் பூ வந்துச்சுனாக்க சந்தோஷப்படுற முதல் ஆள், முதல் இந்தியன் அப்படின்றத நான் ரொம்ப பெருமைப்படுவேன். காணாத சுடர், ஆனால் நம்மளையெல்லாம் வரலினாலும் காண வச்ச சுடர் ஸ்ரீகாந்தன். இத்தனை வேறையுமே வந்து அத்தனை பாடல்களையுமே பக்கத்தால் உட்காந்துட்டு சொன்னார், இந்த பாடலெல்லாம் நான் தாங்க கோட்டாச்சி எழுதுனேன் அப்படின்னாரு. உண்மையாலுமே ரொம்ப அத்தனை வரிகளுமே அற்புதமாக எழுதி ரொம்ப அனுபவித்து வாழ்க்கையை நேசித்து எழுதியிருக்காங்க. இந்த படத்தை நடித்த நடிகர்கள், டெக்னீஷியன் அத்தனை பேருக்குமே மனமார்ந்து இன்னொரு வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். நல்ல கண்டென்ட் படம், கண்டிப்பாக மக்கள் வந்து கொண்டாடுவாங்க. இன்றைக்கி நடிகர் நடிகைகளெல்லாம் பார்த்து படங்களுக்கு போகிறது ரொம்ப ரேர். நல்ல கதையுள்ள படங்களுக்கு போகிறது தான் இப்போத்த ட்ரெண்டு. அந்த மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் சொன்னார் யாருக்குமே கதை தெரியாது, நான் வந்து அந்த டைலாக் மட்டும் தான் சொல்லி கொடுத்தேன், அதையெல்லாம் புரிய வச்சு நடிக்க வச்சு அவங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த விஸ்காம் படித்து வர அவங்கக்கிட்ட வந்து நடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா நான் எத்தனையோ படங்கள் எல்லாரும் நடிச்சிருக்கேன், பெரிய பெரிய டைரக்டர்களோடலாம் நான் பணியாற்றிருக்கேன். இப்போது நான் சமயத்தில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன். என் கூட வந்து நான் விஸ்காம் படித்த தம்பி தான் டைரக்டர் ரஞ்சித்து. அது கரெக்டாக வர்ற வரைக்கும் நம்மளை உயிரை வாங்குவாங்க பாருங்கள், உயிரே போயிடும். அது அவங்களா யோசிச்சு, அவங்களா ஒரு கதைக்குள்ளே, அவங்களா கற்பனையில் ஒரு விஷயம் இருக்கும், அதை இங்கே எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. அது எப்படி வரும், நாம் ஒன்று எதிர்ப்போம், அது வர வரைக்கும் நம்மளை விட மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லா கட்டையுமே சூப்பராக வேலை வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன் தம்பி. உண்மையாலுமே இவரை பார்க்குறப்ப ஸ்டார்டிங்கில் நம்ம முருகதாஸ் சார் எப்படி வந்தாரோ அது மாதிரி இருக்கிறாரு இவரும் அந்த இடத்துக்கு வந்து ஆச்சரியமாக அடைவார்னு நம்புகிறேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, ஒரு அரசியல் உள்ளவர் முன்னாள் அமைச்சர் அவர்கள் ஒரு பெண்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மேடையில் சினிமாக்காரங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமாக போச்சாங்க. அவ்வளோ இலக்காரமாக போச்சா? உங்களுடைய கட்சியிலையும் சினிமா நடிகைகள் இருக்காங்க, நடிகர்கள் இருக்காங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எதற்கெடுத்தாலும் சினிமா நடிகைகள், சினிமா நடிகர்கள். உங்களால் எந்த ஸ்டேஜிலையுமே உங்களுடைய தலைவர் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் அது செய்வோம், மக்களுக்கு இது செய்வோம் அப்படின்னு உங்களுடைய கொள்கைகள் என்ன, கோட்பாடுகள் என்ன, அதை பேசுங்க. அதை விட்டுட்டு நயன்தாரா அவங்க திருமணமாகி 2 குழந்தைக்கு தாயாக இருக்காங்க. நயன்தாரா மட்டுமா சொல்றீங்க? திரிஷான்னு சொல்றீங்க, கீர்த்தி சுரேஷன் சொல்றீங்க, குஷ்புன்னு சொல்றீங்க. உங்களுடைய கட்சியிலையும் நான் வந்து பர்டிகுலராக அவரை மட்டும்தான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல வரல. நான் பொதுவாக சொல்றேன். இந்த காணாத சுடர் இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ்லேருந்து சொல்றேன், உங்க கட்சியிலையும் பல நடிகர் நடிகைகள் இருக்கிறாங்க. சினிமாவிலிருந்து வந்து பல சாதனைகள் பண்ணவங்க தான் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள். முதலமைச்சரான ஆனவங்க சினிமாவிலிருந்து வந்தவங்க தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் முதலமைச்சராக இருக்காங்க. சினிமாவிலிருந்து வந்தவங்க தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்காங்க. இன்னமும் யாரோ வரப்போறாங்க அப்படின்னு கூட எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்க வேற எதுனா ஒரு ஸ்டேஜில் இருந்தால் கூட ஏதோ வாய் தவறி வந்துருச்சு அப்படின்னா கூட பரவாயில்ல. பெண்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டேஜில்
ஒன்றும் இல்லை, ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி கூட பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சார், சார் உங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் சார், ஹேட்ஸ் ஆஃப். நீங்கள் கூட வாய் தவறி அந்த திரிஷான்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்கள் மனம் உருகி நீங்களே அதுக்கு ஒரு வருத்தமும் தெரிவிச்சிட்டீங்க. அதனால் உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. இப்படி ஒழுக்கமுள்ள சில அரசியல் தலைவர்களும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதற்கெடுத்தாலும் சினிமாக்காரங்க அவ்வளோ கேவலமாக போச்சாங்க, சரி நடிகையில் விடுங்க, நடிகரெல்லாம் அப்படி தான் எடுத்துக்கிறது. கமல் சார், சரத்குமார் சார், ரஜினி சார், விஜய் சார், அஜித் சார், இப்படி எல்லாருமே, இப்போ ரஜினி சார். அப்போ சினிமாக்காரங்களாம் உங்களுக்கு எப்படி, உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு மட்டும்தானா? யோசிச்சு பாருங்க. நாம அக்கா தங்கச்சிங்களோட தான் பிறந்திருக்கோம். தாய் இருக்காங்க, தாய்க்கு அவ்வளோ மதிப்பு கொடுக்கணுங்க. பெண்ணுக்கு தாய் மொழின்னு தான் சொல்கிறோம், தாய் நாடுன்னு தான் சொல்கிறோம். நீங்கள் வேணால் நினைக்கலாம் நான் ஏதோ ஒரு கட்சிக்காக சப்போர்ட் பண்ணி ஒரு கட்சிக்காக ஆப்போசிட்டாக பேசுகிறேன்னு. அட அம்மாலன்னு அவர் பேர் என்னப்பா, கிருஷ்ணமூர்த்தி, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சார், உங்களுக்கு தான் சொல்கிறேன். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சார், உங்களுக்கு தான் சொல்கிறேன். நான் எல்லா கட்சியில் உள்ளவங்களுக்கு தான் சொல்கிறேன். தயவு செய்து பெண்களை இழிவுபடுத்தி பேசாதீங்க. அது நீங்க யார் முதலமைச்சர் ஆக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அது பேக் ஃபயர் ஆகும். அதை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் இல்ல, ஒரு மாவட்டத்திலையும் அவங்கவுங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு வரீங்க. அது மிகப்பெரிய தவறு. ஒருவேளை இதே நிலைமை நீடித்தால் விரைவில் நாடு முழுவதுமே கூல் சுரேஷ் கட்சி, சிஎஸ்கே கட்சியில் உள்ள ஒரு தொண்டரும் ரசிகர்களும் சேர்ந்து மிகப்பெரிய போராட்டம் நடக்கக்கூடும். சில பேர் இந்த வீடியோ பார்க்கும்போது கூட நினைப்பீங்க, கூல் சுரேஷ் என்ன பெரிய இவரா, அவர் கட்சி இருக்கா அப்படின்னு. இப்பவும் சொல்றேன், ஒரு சின்ன எறும்பு தான் யானையே சாய்க்கும். அந்த நங்கூரம் தான் ஒரு கடலையே கப்பலை நிறுத்தம். பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தயவு செய்து இது யாரோட மனதையும் புண்படுத்தணும் அப்படின்றதுக்காக சொல்ல வரல நானு. அப்புறம் என்ன அரசியல், என்ன அரசியல்? அப்புறம் நீங்களே சொல்றீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்களே பேசுறது. நான் எல்லா கட்சியும் தான் சொல்றேன், இந்த கட்சி தான் அப்படின்னு சொல்ல வரல, எல்லா கட்சியிலும் தான் சொல்றேன். ஒரு கட்சியிலையுமே அந்த மாதிரி வல்கராக பெண்களை இழிவுபடுத்தி பேசக்கூடிய நபர்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. தயவு செய்து பெண்கள் அந்த மாதிரி பேசாதீங்க. ஆண்களையும் தான் சொல்றேன், முக்கியமாக நடிகர்களை கூத்தாடின்னு சொல்றீங்க. இன்னைக்கு அவங்களுக்கு அந்த கூத்தாடி தான் தேவைப்படுறாங்க. காணாத சுடர், அருமையான ஒரு தலைப்பு. ஆனால் ஓரளவுக்கு கதை பார்க்கும்போது எப்படி புரியுது அப்படின்னு சொன்னால், சுடர்னாலே கண்ணுக்கு இது இங்கே தான் தெரிஞ்சிடும். ஆனால் அந்த எப்படி காணாத சுடர் அப்படிங்கிறதுக்கு டைட்டில் வச்சுருக்காரு அப்படிங்கிறத ட்ரைலர் பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப பிரமாதமான மேக்கிங். அதில் ஒரு பெரிய தைரியத்தை பாராட்டணும். ஒரு லென்ஸை மாற்றாமல் ஒரே லென்ஸில் மொத்த படத்தையும் எடுக்கிறதுக்கு தனி தைரியம் வேணும். அதுக்காக படக்குழு நான் வந்து பாராட்டுறேன். அதுக்கு ஒத்துக்கிட்ட ஒளிப்பதிவாக பாராட்டுறேன். ஏன்னா பல முயற்சிகள் இந்த மாதிரி நிறைய இடத்துல நடக்குது. பட் இது வந்து ஒரு ஏதோ வித்தியாசமான விஷயங்கள் இருக்குனால தான் இத்தனை விருதுகளை வாங்கியிருக்குது. அதில் இன்னொரு சந்தோஷமான விஷயம், சமீபத்தில் போன வாரம் 13ஆம் தேதி ரிலீஸ் ஆன போலீஸ் ஃபேமிலி படத்தை திரையிட்ட சிவானி ஃபிலிம்ஸ் தான் இதையும் திரையிடுது. அவங்க நல்ல படங்கள் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதை ஓட வைக்கிறது நம்ம மக்கள் கையில் தான் இருக்குது. இந்த படத்தில் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், எல்லாமே வந்து இளம் தலைமுறையினர் நல்லா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் தகுந்த மாதிரியான கதையை தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஜனகன், உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய பாராட்டு நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப பிரமாதமான, ஓகே, ரொம்ப பிரமாதமாக சின்ன பையன், ஸ்கூல் பையன் இப்போ தான் +2 முடிச்சுட்டு வந்த மாதிரி இருக்காரு. ஆனால் துரு நிறைய வேலைகள் பார்த்துருக்காரு.
வாழ்த்துக்கள். உங்களுக்கு பெரிய இடம் இருக்குது. ஏன்னா ஆரம்பத்திலே ஒரு அருமையான ஒரு நல்ல கருப்பொருளை எடுத்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இந்த சமுதாயத்துக்கும் பயன்படும் நினைக்கிறேன். என்ன காரணம்னா பாடல் வரிகள் எழுதின அத்தனை கவிஞர்களையுமே நான் பாராட்டுறேன். படிக்கல் ஜிஜு படிக்கல் சார், அப்புறம் வந்து உடுமலை பார்த்திபன், அதில் வந்து ஒரு வரிகள் ரொம்ப ரொம்ப கேட்சியாக இருந்தது எனக்கு. என்னென்னா அந்த நல்ல மனிதர்களை தேடி பார்த்துட்டே இருக்கீங்க, நீ எப்போ வந்து மனுஷனாக மாற போகிற அப்படி. அதாவது அது ஒரு கோட் ஒன்று இருக்குது. அதாவது உலகில் நல்ல மனிதர்களை தேடி பாருங்கள், அப்படி இல்லைன்னா நீங்களும் நல்லவங்களாக மாறிடுங்க அப்படின்லாம் ஒரு கோட் இருக்குது. அந்த மாதிரி ஒரு அருமையான வரிகளை கிட்டத்தட்ட 4 பாடல்கள்லையுமே வந்து நல்ல வரிகளில் மனிதத்துவத்தை வந்து முதன்மைப்படுத்தியிருந்தாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கி. ஆனால் மனிதம் எங்கே அப்படின்னு இங்கே தேட வேண்டியிருக்குது. அவ்வளோ தூரம் கஷ்டமான விஷயமா இருக்குது. நம்ம சோஷியல் மீடியாவை சரி எங்கே திறந்தாலும் வன்மம்னா வன்மம் அப்படி கொட்டுறாங்கப்பா. யாருமே வளர்ந்து வரதோ சரி புதுசாக வர்றதும் சரி அவங்க விடுறதே கிடையாது. எவ்வளவு கமெண்ட்ஸ், எவ்வளவு அசிங்கசியமான விஷயங்களை வந்து நம்ம இன்றைக்கி வந்து அதை தான் தேடி பார்க்குறோம். அது பின்னால் ஓட ஆரம்பிச்சிட்டோம். எங்கே நல்லவங்களுக்கு தேடி பார்க்க வேண்டியிருக்கு. நடக்கலாம் பார்க்கும்போது நானும் வாட்டி சொன்னேன், அதெல்லாம் நம்ம வந்து தப்பு பண்ணோம்னாலும் பாவம் பண்ணோம்னாலும் நம்ம செத்து நரகத்துக்கு தான் போவாங்கன்னு சொல்லுவாங்க போல இருக்குது. ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்த்தா நம்ம எங்கேயோ செத்துட்டு நரகத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. நடக்கிறதும் அந்த பூமியில் அப்போது இருக்குது. 2.5 வயசு குழந்தை, வயசான அம்மா, எவ்வளோ அசிங்கமான ஒரு எண்ணத்துக்கு போயிட்டாங்க. இந்த மனிதன் எவ்வளோ வன்மம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார் அதாவது இங்கே யாரையுமே கெட்டவேன்னு சொல்கிற அளவுக்கு எவனுமே நல்லவன் கிடையாது, யோகியம் கிடையாது. தப்பு பண்ணாமல் ஒருத்தர் இருக்கான், தவறு இழைக்காமல் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கலன்னு அர்த்தம், அவ்வளோதான். மற்றபடி எல்லாருக்குமே தெரிஞ்சவன் மாட்டிக்கிறான். அது எல்லாத்தையுமே வந்து அதாவது இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், செத்து போன தலைவர்களையும் விட மாட்டேன்றாங்க, இப்பயும் செய்கிறாங்க. உயிரோடு வாழ்றவங்க விட்டு வைக்க போகிறாங்க, வச்சு தான் செய்வாங்க. அது ஒன்றும் செய்ய முடியாது. இந்த தமிழ்நாட்டை வந்து எத்தனை வருஷமாக ஆண்டுட்டு இருக்கிறது, 50 வருஷத்துக்கு மேலாகவும் ஆட்சிக்கு சினிமாக்காரங்கள் தான். அதாவது அறிஞர் அண்ணா அவர்களிலிருந்து அதுக்கப்புறம் வந்து கலைஞராகட்டும், புரட்சித் தலைவராகட்டும், புரட்சித் தலைவியாகட்டும், இப்போ இருக்கிற சிஎம் வரைக்கும் எல்லாமே சினிமாவில் இருந்தவங்க தான். என்ன சினிமாவில் யாராவது புதுசாக வந்தால் என்ன ஏதாவது வரட்டுமே, ஏதாவது செய்யட்டுமே அப்படின்னு விட்டு தான் பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே இங்கே இது கிடையாது. ஒரு விஷயத்த பண்ணிட்டாருன்னா வச்சு ஐயோ. அதாவது இவங்களும் நைட்டை தூங்கலாம் இல்லைன்னு தெரில. அதாவது சம்மந்தப்பட்டவங்களுக்கு நமக்கு ஒரு சின்ன விஷயத்த வெளியே தெரிஞ்சு போச்சா, வெளியே தலை காட்டுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியுது. ஆனால் இதுக்கெல்லாம் 2 இதயம் வேணும், அப்போ தான் கண்டிப்பாக வந்து வாழவே முடியும் இந்த சமுதாயத்தில். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த காணாமல் சுடர் ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. சத்தியமாக சொல்கிறேன், இயக்குனர் தான் ஒரு படைப்பில் வெளியாகிறாரு, வேற யாரும் நமக்கு கிடையாது. இப்போ வந்து அவங்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த கதையை எங்களுக்கு தெரியாது, யாருமே சொல்லவே இல்லை. வருத்தமே படாதீங்க, நான் கிட்டத்தட்ட 150 படங்கள் தாண்டி இருக்கேன். இது வரைக்கும் என்ன கதைன்னு நான் எந்த டேரக்டரும் கேட்டதே கிடையாது. என் கேரக்டர் என்ன, எனக்கு எத்தனை நாள் கொடுப்பீங்க, எனக்கு எவ்வளோ சம்பளம் தருவீங்கன்னு கேட்பேன். ஏன்னா ஒரு டைரக்டருக்கு சத்தியமாக மோசமான படத்தை பண்ண மாட்டாங்க, நிச்சயமாக நல்ல படம் தான் பண்ணுவாங்க. ஒரு படைப்பின் மூலமாக ஒரு படைப்பாளி தான் வெளியாகிறான். ஜனகன் என்கிற ஒரு நல்ல மனிதர், அவருடைய எண்ணங்கள்ல தான் நல்ல பாடல் வரிகள் கிடைச்சிருக்குது. நல்ல பாடல், இந்த பாட்டு இல்லாமல் அவ்வளோ இனிமையாக இருக்குது. அந்த இசையமைப்பாளர் வர முடியாமல் போன அந்த நண்பன் என்ன பேர், ஸ்ரீகாந்தன், அவர் ஹாட்ஸ் ஆஃப் ப்ரோ, உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. நிச்சயமாக நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இடம் இருக்குது. நீங்கள் ஒரு கலவையாக இருக்கீங்க, அனிருத் மாதிரி இல்லாமல் வந்து நிறைய மியூசிக் டைரக்டர் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் அது ரொம்ப முக்கியம். இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரியான இசைகள், அதாவது வரிகளை தெளிவாக கேட்குற மாதிரி நீங்கள் மியூசிக் போட்டிருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். இந்த டீமில் உழைச்ச உதவி இயக்குநர்கள் ஒவ்வொருவருக்கும், ஏன்னா நீங்கள் தான் இந்த படத்தில் வெளியாக இருக்கீங்க. ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க. நிச்சயமாக நல்ல படங்கள், நல்ல கண்டென்ட் எல்லாமே எதுவுமே சோடை போனதாக வரலாறே கிடையாது. இந்த படம் ஜெயிக்கும். மார்ச் 27 வருகின்ற இந்த படத்தை வந்து எல்லாருமே வந்து தியேட்டருக்கு வந்து பார்க்க வைக்கணும். இந்த படத்தை நல்லபடியாக எழுதுங்க என் நண்பர்களே, என்னுடைய உறவுகளே. தேங்க்யூ ஸோ மச். படக்குழுவர்கள் அன்பு வாழ்த்துக்கள். மேடையில் வந்திருக்கும் அனைத்து பிரபலங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.